இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணலன்னா, உடனடியான நடவடிக்கை எடுப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்க, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு கெரியர் பேச்சு. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2026 ப்ராசஸ டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டரேட் சென்னையில இருந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸ்கெடியூல்ல சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங் 13/7/2026 19/7/2026 வரை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் டோட்டலாக 950 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்ட்ரி பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், இன்ஜினியரிங் பிரான்ச் இல்லைனா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை எல்லாமே ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸ் என்ட்ரி ப்ராசஸ் எப்போ நடந்ததுன்னா 20 ஜூலை 2026 22 ஜூலை 2026 வரைக்கும் நடந்தது. இதில் டோட்டலாக 32,250 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட காலேஜ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் அலாட்மெண்ட் எப்படி ரேண்டமாலாம் நடக்கல. ஸோ இதுக்கு ஒரு 3 முக்கியமான ஃபேக்டர்ஸை வச்சு தான் இது நடந்தது. அதாவது ஸ்டூடெண்ட்டோட ரேங்க்கு, காலேஜில் அவைலபிள் இருக்க சீட்டு, அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இதுதான் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஆர்டர். இந்த 3 ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் டோட்டலாக 28,550 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலாட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா அலாட்மெண்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டலாக 2 டைப்பாக அலாட்மெண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பசங்க அவங்க ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணியிருந்த டிஎஃப்சி, அதாவது தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு போய் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண வேணும். அதுக்கப்புறமா ரெண்டாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த பசங்க ஃபைனல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த அப்புறம் அலாட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு டைரெக்டாக போகணும். அங்கே உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறமா அட்மிஷன் டாக்குமெண்ட், எஜுகேஷனல் ஃபீ இதெல்லாம் சப்மிட் பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ப்ராசஸ் 26 ஜூலை 2026 30 ஜூலை 2026 வரை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அலாட்மெண்ட் வந்த உடனே, அதாவது ஆர்டர் உங்கள் கைக்கு கிடைச்ச உடனே டிலே பண்ணக்கூடாது. அண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, அப்படி இல்லைனா நேட்டிவ் சர்டிஃபிகேட், கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர், ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து காலேஜில் எந்த அட்மிஷன் ஃபீஸும் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டரேட் காலேஜஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது ராங்காக ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ டவுட் இருக்குது, இதில் ஏதாவது ஃபீஸ் கேட்குறாங்க வேறு விதமாக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காகவே டிஎன்இஏலேருந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நம்மளால் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இன்ஜினியரிங் சீட் அலாட்மெண்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது மாதிரியான டெய்லி கரியர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரியர் பேச்சு.